பெரிய நெல்லிக்காய் தொக்கு செய்ய போறாங்க. இது ரொம்ப ஹெல்தியானதா இருக்கும். இந்த தொக்கு செய்யறதுக்கு 1/4 கிலோ பெரிய நெல்லிக்காயை நம்ம இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் வச்சிருக்கோம். அதுல போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த நெல்லிக்காயில இந்த தனித்தனியா இந்த மாதிரி பிரிச்சுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் புளியை கரைச்சி வச்சிருக்காங்க. அந்த புளி தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தொக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சாச்சு. இதுல 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நெல்லிக்காய் விழுதும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கடுகு வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு சிம்ல வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த தொக்கு ஊத்தின எண்ணெயில இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணா தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெல்லிக்காய் முழுசா சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி தொக்கு கூட நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.